2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான 7ஆம் கட்ட அதாவது ஃபேஸ் 7 கவுன்சிலிங் இப்போ டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட்டு ஜூலை 7ஆம் தேதி. இதுதான் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண கவுன்சிலிங். இது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத், அதாவது போஸ்ட் கோடு 3320, அப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட் 2 போஸ்ட் கோடு 3315. இதில் பாயிண்ட் நம்பர் 1A இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1Bயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பேருடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏற்கனவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்க மறுபடியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த போஸ்டிங் எல்லாம் எலிஜிபிள் தான், இவங்க மறுபடியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே அட்டன் பண்ணதே போதும். பாயிண்ட் நம்பர் 1A அண்ட் B ரெண்டுமே ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கான கவுன்சிலிங். பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்ட் 2க்கான கவுன்சிலிங் யாருக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் உள்ளவங்கலாம் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஆனால் அவங்க ஏற்கனவே மே 5ஆம் தேதி அட்டன் பண்ணியிருக்காங்க, அதனால மறுபடியும் அட்டன் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க எலிஜிபிள். இந்த கவுன்சிலிங்கை எந்த ரேஷியோவில் கூட்டிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கு 1:2 இந்த ரேஷியோலையும், ஸ்டெனோடைபிஸ்ட் 2 இவங்களுக்கு 1:5 இந்த ரேஷியோலையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே இதே ரேஷியோ தான். யாருக்கு கவுன்சிலிங் இருக்குதோ அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா SMS இமெயிலில் கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. கவுன்சிலிங் மெமோ இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ரிலீஸ் பண்ண பிறகு அப்டேட் பண்ணுறேன்.